श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भाग्यम ரொம்ப பெரியவர் வந்து அடியனுக்கு மாலை சேர்த்தார். அவருக்கு விசேஷமாக தன்யவாதங்கள் சமர்ப்பிக்கிறேன். श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्य शरणः शरणं प्रपद्ये. तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि. कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावगवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वर धियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचः कवीनां. दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं शरन्तीं सरस्वतीं संसित காமதேனு. சிவபதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இன்று 5வது மார்கழி நாளாக இந்த பலஹாரி புருஷோத்தம ராமானுஜ ஜீயர் மடத்தை சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து 3வது ஆண்டாக திருப்பதி தேவஸ்தானத்தாரால் ஆசீர்வதிக்கப்பெற்று திருவேங்கடமடையானால் அனுகிரகிக்கப்பெற்று இங்கே பாசுரங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சாட்சாத் 108 திவ்ய கஷேத்திரத்தினுடைய முதல் கஷேத்திரமான ஸ்ரீரங்கத்திலே அந்த பெரிய கோவிலிலே இருந்து ஸ்தானிகர் என்ற ஒருவர், இங்கே சுதர்சனன் என்ற சுவாமி திருநாமம், அவர் இங்கே வந்து இன்றைய பாசுரமான மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைங்கிறத நிறைய விஷயங்கள் எழுதின்னு வந்தார். நிறைய ஒரு அரை மணியில் நிறைய சாதிச்சார். அதை ஒற்றி அதை கேட்டவர்கள் நீங்கள் சில பேர். அதனால் அதில் இல்லாதையும் சொல்லலாம், அவர் சொன்னதையும் கொஞ்சம் திருப்பி அழுத்தி சொல்லலாம். நாம சங்கீர்த்தனத்தை செய்யணும்னு அவர் சொல்லிட்டு போனார். எல்லாரும் அதான் சொல்கிறோம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை ஒரு தடவை சொன்னால் போருமா அப்படின்னு இந்த மாதிரி சொன்னோம். ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு 3 தடவை சொல்லணுமா, இல்லை ஒரு தடவை சொன்னால் போருமானா நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லணுங்கிறது தான் நம்முடைய ஒரு சாஸ்திரம். நாம சங்கீர்த்தனம் இங்கேயும் அப்படிதான். வாயினால் பாடிங்கிற 3வது தடவை பாடி, பரமன் அடிப்பாடி, அப்புறம் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி 3வது பாசுரம், 2வது பாசுரம் பரமன் அடிப்பாடி திருவடியை பாடி, அப்புறம் ஓங்கி உலகந்த உத்தமனுடைய திருவடியை பாடி. உயர்ந்து போனானே அவனுடைய திருவடிக்கு தான் பல்லாண்டு பாடினார் பிரம்மா. அந்த திருவடியினுடைய வலது கால திருவடியினுடைய வலது கட்டவலிலிருந்து புறப்பட்டது கங்கை. இவருக்கு எங்கேயும் தீர்த்தத்தை தேடின்னு போறதுக்கு, ஜலத்தை தேடின்னு போறதுக்கு அவசியம் இல்லை பிரம்மாவுக்கு. பிரம்மா தான் பிள்ளை. பிள்ளை வந்து தன்னுடைய தந்தைக்கு மரியாதை செய்யறது திருவடியை கழுவி, அதாவது அலம்பி அந்த ஜலத்தை தீர்த்தம் சாப்பிடும். ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நம்ம போய் அவருடைய கட்டவரிலிருந்து அந்த தீர்த்தத்தை சேர்த்து அதுலேருந்து அந்த தீர்த்தத்தை நாம் பக்தியாக கொஞ்சம் வாயில சேர்த்துட்டு அப்புறம் தலையிலையும் புரோக்ஷணமும் பண்ணிப்போம். இது நமக்கு நல்லது. ஏகாதசி நாளில் இந்த ஊரில்
யார் யாருடைய ஆச்சாரியர்கள் எழுந்தருளிருக்கார்களோ இல்லை அந்தந்த ஊர்களில் அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி அவருடைய பிறந்த நாளில் பண்ணுறது, ஜன்மதினத்தில் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி விசேஷ தினங்களில் ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு எல்லாரும் கூட்டம் விடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய கியூவே இருக்கு. மற்ற நாள்லாம் வந்து வராட்டா கூட அன்னைக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் அன்னைக்கு வருவாங்க. அதனால பிரம்மா ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துன்றது 3வது பாசம். ஓங்கி உலகளந்த உத்தம் பேர் அவரும் பாடி பிரம்மாவும் பாடியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், என்ன நீங்க ஒண்ணு செய்ய சொன்னீங்கன்னா நீங்க செஞ்சீங்களான்னு ஒரு கேள்வி. அந்த மாதிரி இங்க இந்த பாசுரத்துல நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு பாசுரத்துல. அதனால பிரம்மா பாடினார், எங்க பாடினார்னு கேட்டா ராமாவதாரத்துல பாடினார், கிருஷ்ணாவதாரத்திலையும் பாடினார். 2 அவதாரத்திலையும் முக்கியமா இந்த 2 அவதாரம் நமக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரமாக படுத்து, புரிந்து கொள்ளக்கூடிய அவதாரமா படுத்து. மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம்லாம் நடந்த போது நமக்கு அது புரியல, எனக்கு மத்ஸ்யாவதாரம் எதுக்கு கூர்மாவதாரம். கூர்மாவதாரமாவது பூமி பிராட்டியை காப்பாத்தினதுன்னு தெரியும். வராக அவதாரமும் பூமி பிராட்டியை காப்பாத்தினது தான். எத்தனை அவதாரத்தை பூமி பிராட்டி காப்பாற்றினார். அதே மாதிரி ராமாவதாரத்திலையும் தன்னுடைய மனைவியான சீத்தையை ராவணனிடமிருந்து மீட்க வேண்டிய கட்டாயம். இதெல்லாம் ஏற்பட கொண்டது விளையாட்டு தான், மாயம். இன்னைக்கு மாயம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அப்புறம் தெரியாத மாதிரி நடிக்கிறது. சாதாரணமா இந்த திருப்பாவை பாசுரங்களுக்கு விளக்கம் கொள்ளும் பொழுது மற்ற அவதாரங்களையும் சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அதனால 4 நாள் சொல்லலாம் மாயனை பத்தின்னு சொன்னா 4 நாள் கேட்டு இருப்போமா? 30 இப்போ இந்த மார்கழி 29 நாள் இந்த ஆண்டு, இது 29 நாளைக்கு அப்புறம் 30ஆம் நாள் போகி பொங்கல் சங்கராந்தின்னு பேரு. அது போகி அன்னைக்கு ஒரு தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அது பொருள் இல்லை. முக்கியமா நமக்கு அது வந்து வீட்டில் இருக்கிற வேண்டாத பொருட்கள், உபயோகமற்ற பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியில போடணும்னு சொல்லுவாங்க. நாம எதுவும் சொல்லுவோம், எங்க கொள்ளு பாட்டியுடைய பொட்டி இன்னும் இருக்கு எங்க ஆத்துல, அது வச்சுதான் இருக்கும். அதுல கற்பாம்பூச்சி வந்தாலும் வரும், அது அப்படியே வச்சிருக்கும். அதனால எதுக்கு சொல்ல, அந்த பொருட்கள் ஆன்டிக் என்று மியூசியத்தில் வைக்க வேண்டியது, பொருட்காட்சி சாலையில் வைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வீட்டில் உபயோகப்பட்டாதுன்னு வச்சிருக்கோம். அப்படி இந்த பிரம்மாவை பத்தி சொல்லின்னு வந்தேன். பிரம்மா கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய ஸ்துதி பண்ண. நீங்க ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம் படிச்சா உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னா 40 துதிகள். முதல்ல ஆரம்பிச்சது பெண்ணுடைய ஸ்துதி. திருப்பி சொன்னேன், பெண்கள் தான் இந்த பாவை நோன்பு, பெண்கள் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. மனைவி தான் வீட்டுல கணவனுக்கு முக்கியம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இங்க இந்த பெண்கள் பாவை நோன்பு நோக்கும் பொழுது நேற்றே சொன்னேன், பெண் அரக்கி 2 பேரு ராமாவதாரத்துல தாட்டகா, இதுல பூத்தனான்னு கிருஷ்ணாவதாரத்துல. இன்னொரு ஒரு வெடிக்கா சொன்னா, இந்த கூனிக்கு கூட மன்சராவுக்கு கூட சில பேர் அவன் திட்டினாங்க அரக்கி. ஏன்னா ராமன் காட்டுக்கு போவதற்கு காரணமாக இருந்தவன், கைகேயி மனத்தை ஒரே இரவிலே மாற்றினவள், கைகேயி கெட்டவளாக மாற்றினவள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால யார் யார் வந்து அரக்கியார்களோ, இப்ப சூர்பனகாங்கிற ஒரு அரக்கி, அவ கெட்ட அரக்கி வேணாம். ஆனா இந்த மன்சராங்கிறது நல்ல அரக்கி. நல்ல காரியத்துக்காக எதுக்காக ராமாவதாரம் எடுத்தாரோ, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பகவத்கீதையில கிருஷ்ணாவதாரத்துல சொன்னாலும் இதே கொள்கைதான் எல்லா அவதாரத்திலும். நல்லவர்களை காப்பாற்றுவதும் கெட்டவர்களை அழிப்பதும், ஒரு அழிப்பது கூட இல்லை, கெட்டவர்களுடைய கெட்ட தனத்தை அழிப்பது, உயிரை கொள்வதுங்கிறது கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வருது பாசுரத்துல, செற்றானைன்னு சொல்றோம், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்கன்னு வருது. அப்புறம் செற்றாரைன்னு வருது. அது மாதிரி அவங்களுடைய எதிரிகளுடைய எதிரி தன்மையை அழிச்சிடும். அதுதான் அவதார நோக்கம். அப்படி பிரம்மா சொல்லும் பொழுது இப்போ அவரை கூட சொல்லிட்டாரு, நாராயண உபநிஷன் முழுக்க ஸ்தானிகர் சொல்லிட்டார். இருந்தாலும் நான் வந்து என்னுடைய பங்குக்கு ஒன்று சொல்லணும் இல்லை.
எனக்கும் கொஞ்சம் தெரியும். அதனால புருஷ சூக்தம் ஆரம்பிக்கச்சே என்ன பண்ணுவாங்க, 5 சூக்தம் தெரிஞ்சுக்கணும். புருஷ சூக்தம் அதுலயே உள்ள இருக்கிறது நாராயண சூக்தம். பேரே நாராயணன், நாராயணனே நமக்கே படுத்துப்பான். அதுக்கப்புறம் அதுலயே அதே பேர் தான் விஷ்ணு சூக்தம். 3 1 இப்படிதான் சொல்லுவோம். முதல்ல அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சா நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம். அதுக்கப்புறம் தாயா இருக்கு ஸ்ரீ சூக்தம். அப்புறம் பூமாதேவிக்கு பூ சூக்தம், ஆண்டாளுக்கு நீலா சூக்தம். இந்த மாதிரி 5 சூக்தங்கள் முதல்ல படிக்கணும்னு, குறைஞ்சது அதை படிக்கணும். அதுக்கப்புறம் தைத்திரிய உபநிஷத் படிக்கணும். அவங்களுடைய வேதம் சாம வேதமா இருந்தா சாம வேதம் படிக்கணும். சாம வேதத்துல பல வகை இருக்கு. அதனால அவங்கவுங்க வேதத்தை படிக்கணும். உங்க வேதத்தை நான் படிக்கிறேன்னு ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா என்னுடைய வேதத்தையே நான் படிக்கிறதுக்கு 100 வயசு போதாது. அதனால உங்களுக்கு தெரியும், பரத்வாஜங்கிற மகரிஷி இந்திரனை கேட்டார், எனக்கு நிறைய ஆயுசு கொடு, நான் அந்த வேதத்தை எல்லாம் கரைச்சி குடிச்சிடுறேன் அப்படின்னு. அதனால வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார். 100 வயசு ஆச்சு. இந்திரன்ட்ட போய் கேட்டார், இன்னொரு 100 வயசு கொடுன்னு கொடுத்தான். இன்னொரு 100 வயசு கொடுன்னு 300 வயசு கொடுத்தான். 300 வயசும் படிச்சுட்டு வேதத்தை படிச்சுட்டு இந்திரன்ட்ட போய் கேட்டார், நான் முழுக்க படிச்சுட்டேன்னா, எல்லா பாடமும் படிச்சுட்டேனான்னு கேட்டார். அவன் ஒரு 3 மலையை காமிச்சான். எதிர்க்க ஒரு 3 மலை இருந்தது. அந்த மலை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அகோபலத்துல இருக்கு. 3 மலை பாத்தீங்கன்னா கருடன் மாதிரி இருக்கும். நடுவில் அந்த கருடனுடைய உருவமாகவும் 2 பக்கமும் இறக்கையாகவும் இருக்கும். நீங்க போய் பார்த்து சேவிக்கணும் அகோபிலம். ஆனா அந்த அந்த 3 மலையை காமிச்சு அதுல இந்திரன் எடுத்தான், ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தான், பரத்வாஜர் கையில கொடுத்தான். நீங்க படிச்சது இவ்வளவுதான். இந்த 3 மலை இருக்கு, அதுதான் வேதம். நீங்க கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. பழமொழி அப்படிதான் வந்தது. பரத்வாஜர் கேட்டதுனால தான் வந்து. பரத்வாஜ மகரிஷி அவருக்கு ரொம்ப கெட்டிக்காரர். இதுல என்ன, சாப்பாடு போடுறதுல கெட்டிக்கார். 2 தடவை சாப்பாடு போட்டார் ராமனுக்கு. போகச்சே சாப்பாடு போட்டார், வரச்சே சாப்பாடு போட்டார். வரத்துக்கு நேரமா எடுத்து பரதன் காத்து கொண்டு இருக்கிறான்னு, இல்ல சாப்பிட்டுட்டு போ, அப்படிதான் சொல்லணும் விருந்தாளி. நான் சாப்பிட்டு தயாரித்த உணவு வீணா போயிடும், ராத்திரி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஊசி போயிடும் சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்டுட்டு போங்கன்னு கட்டாயப்படுத்தும். நான் உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். நீங்க வரமா வருவீங்கன்னு தெரியாது, வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அதுதான் அன்னதானம் சொல்லும். அப்படி இங்க வந்து முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னதுல, சகஸ்திர சீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்புறம் பாருங்க, விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் விஸ்வத பரமம் நித்யம் விஸ்வம் நாராயணகும் ஹரிம். எத்தனை தடவை நாராயணன் வருதுன்னு பாருங்க. விஸ்வமே வேதம் புருஷஸ்தத் விஸ்வமுபஜீவதி பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரா யச்சகிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. கடைசியில் முடிக்கிச்சு, ஓம் நாராயணாய வித்மகே. 1008 திருநாமம் இருக்கு. இதுதான் சொல்லணும். காயத்ரின்னு பேர் இருக்கு. 2 வரி சொன்னதுல வந்து எப்படி இருக்கும், வித்மகே இருக்கும், தீமகி இருக்கும், பிரச்சோதயாத்துன்னு 3 வார்த்தை எப்போதும் இருக்கும். அதுக்கு பேர் காயத்ரின்னு பேர். காயத்ரி மந்திரமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவே ஸ்பீக்கர்லேயே, லவுட் ஸ்பீக்கர்லேயே போட்டிருக்காங்க, கோவிலில் போடுவாங்க சமயத்தில். அதனால ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி. வாசுதேவன் சொன்ன உடனே நமக்கு கிருஷ்ணன் தான் ஞாபகம். வசுதேவனுடைய புத்திரன் வாசுதேவன். அதுவும் வேதத்துல தான் இருக்கு. வேதத்துல கிருஷ்ணனை பத்தி நிறைய இருக்கு. அதனால வசுதேவ புத்திரன்னு இருக்கு. நல்ல வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு புருஷ சூக்தம் நாராயண சூக்தம் முடியுது. எதுக்காக சொன்னேன்னா, அதை வச்சு ஆரம்பிக்கிறான். புருஷ சூக்தத்தை வச்சு, நாராயண சூக்தத்தை வச்சு ஆண்டாள் கோதாதேவி முதல் பாசுரத்தை தொடங்குறான். சரி, 2வது 3வது பார்த்துட்டோம், 4வதும் பார்த்துட்டோம். நேற்று இன்னைக்கு அந்த ஒத்தி கேட்டா நடுவில் குறுக்க பூந்து, மழை வேணும்னு எல்லாரும் வேண்டிட்டோம். மழை வருமா வராதா? வரும், ஆனா வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லாமல் வரும்,
அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்ரீராம் மாயனை மண்ணு பட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆய குலத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோ தரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருபான் நின்றனவும் தீனில் தூஷாகும் செப்பேலோரும் பாபாய். ஆண்டாளுக்கு எத்தனை மொழி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்றுன்னா இப்போதான் ஆரம்பம். செப்புங்கிறான். செப்புங்கிறது தமிழ் இல்லை, செப்புங்கிறது தெலுங்கு. அதனால செப்பு தெலுங்கு தெரியும். மாரிமலை முழங்குங்கிற பாட்டு இங்கனே போந்தலி மலையாளம் தெரியும். சொல்லும் பொழுது இங்கன் இங்கனே இங்கனே அங்கனே இங்கனே, அதனால இங்கனே மலையாளம் தெரியும். இப்படி எல்லா பாடியும் தாயாருக்கு சொல்ல வேணுமா, ஆனால் இந்த இடத்துல காமிச்சா ஒரே ஒரு வார்த்தை. அதனால மாயனை பற்றி நிறைய அழகா சொன்னார். அதனால பெரியவர்கள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, யசோதை கையில குச்சி எடுத்துட்டு ஓங்குறா, அடிக்க மாட்டா. அம்மாவும் அடிக்க மாட்டா, அம்மா அடிக்க மாட்டா, அப்பாவை தான் அடிப்பாரே தவிர அம்மா அடிக்க மாட்டான். அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணும் பொழுது ஓங்கும் பொழுது அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கிறான் மாயன். பெரியாழ்வார் தான் சொன்னார், கண்களை உருட்டி கழகண்டு செய்கின்றான் ஆழ்வார், பெரியாழ்வார். இவன் அப்பா தான், கோதாதேவி அப்பா தான். கண்களை உருட்டி கழகண்டு செய்கின்றான், ஏமாத்துறான், கண்ணடிக்கிறான். பலராமனை பார்த்து கண்ணடிக்கிறான், அம்மா அடிக்க மாட்டான் பயப்படாதேங்கிறான். அண்ணனை பார்த்து, அண்ணனுக்கு தம்பி சொல்றான், தைரியம் சொல்றான், பயப்படாத, கிட்ட ஓடிவிடாத, வெண்ணையை சாப்பிட்டுட்டு அப்புறம் போவோம், அடி வாங்கிட்டாத வெண்ணையை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாயம். இந்த மாதிரி ஒரு யசோதைங்கிறது உண்மை தாய் இல்லை, பொய் தாய், பொய்யம்மா, பெரியம்மா இல்ல பொய்யம்மா. அதனால அந்த பொய்யம்மாட்ட பயப்படுறவன், பொய்யா பயப்படுறவன் என்ன பண்ணா, கம்சனை போய் அடிக்கிறான். அவனுடைய கம்சனுடைய மாளிகையிலேயே போய், அரண்மனையிலேயே போய், அவன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து அவன் அனுப்பிய 2 மல்லர்களையும், சாணூரன் புஷ்டிகன் 2 பேர், அவங்களையும் அடிச்சு வாசல்ல இருந்த குவலையாபீடம்ங்கிற யானை மேல ஏறி அந்த ரெண்டு தந்தம், இந்த தந்தம் பல்லு, அந்த தந்தத்தை உடைச்சு அதாலேயே அந்த யானையை குத்தி, இந்த தன் கையே தன் கண்ணை குத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நாம ஒரு தப்பு பண்ணா நம்மளே அது பாதிக்கும். அது மாதிரி யானைக்கு தந்தம் எதுக்குன்னா அது சாகத்துக்கு தான். வாசல்ல குவலையாபீடம் யானை வச்சிருந்தான் கம்சன், உள்ள வர முடியாத. அதே மாதிரி உள்ள வந்தவர்ப்ப 2 மல்லர் வச்சிருந்தான். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சங்கராச்சாரியர், ஆதிசங்கராச்சாரியர் அது எழுதினார். கிருஷ்ணாஷ்டகம் முதல் ஸ்லோகம். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை வணங்குகிறேன்னு சொன்னார். ஜகத்குருன்னு சொன்னார். உலகத்துக்கெல்லாம் குருவா இருக்கிறவன், ஆசிரியனா இருக்கிறவன், மாணவன் மாதிரி நடிக்கிறான் மாயன். மாயனை மண்ணு நிறைய சொல்லிட்டே போலாம். அதனால கிருஷ்ணாவதாரத்துல பண்ணாத செல்மிஷம் இல்லை, குறும்பு இல்லை, ஒரு ஆச்சரியம் இல்லை, எல்லாம் ஆச்சரியம். ஜெயத்ரதன் அவனை கொல்வதற்கு ஒரு வழி பண்ணான் அர்ஜுனனுக்கு ஒரு வழி காட்டி கொடுத்தான். அவன் ஜெயத்ரதன் என்ன சொன்னான், இந்த மாலை சூரியனுடைய அஸ்தமனம் ஆறத்துக்குள்ள அர்ஜுனனை கொண்டுடுவேன்னு சொன்னான்.
அதனால திடீர்னு கையில இருக்கிற சக்கரத்தாழ்வாரை வைத்துக்கொண்டு சூரியனை மறைச்சிட்டார். மறைச்சிட்டா சாயங்காலம் ஆயிடுத்து, அஸ்தமனம், சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஜெயதிரதன் வெளில வந்துட்டான். அர்ஜுனன் அடிச்சான். திருப்பியும் கையில இருந்த சக்கரத்தாழ்வார் வெளில இருந்து சூரியன் எடுத்துட்டார். சூரியன் பளபளபளன்னு வெயில் நீங்க பார்த்துருப்பீங்க. மே மாசத்துல 5:30 மணிக்கு கொளுத்தும். நீங்க வெளியில போறதுக்கு பயப்படுவீங்க. 5:30 ஆயிடுது இன்னும் கொளுத்துறது அப்படின்னு. அது மாதிரி 6 மணிக்கு தான் அஸ்தமனம். அப்படி ஒரு மாயம். ஒரு பிறக்கும் போதே 4 திருக்கைகள் மாயம். 2 திருக்கைகளா மாத்திக்கோன்னு அப்பா அம்மாவும் வேண்டிக்கிட்டாங்க. அப்பா சொல்றதை கேட்டதே ஒரு மாயம். அப்படி கேட்டவர்பாடு இந்த 2 கை தான் இருக்கு, மற்றவங்களுக்கு தெரியுது. பீஷ்மருக்கு 4 கை தெரியுது, மாயம். பீஷ்மர் சொல்றா, நீங்க நீ சாதாரண ஆசாமி இல்ல, நீ பகவான் கிருஷ்ணன் அப்படின்னா. தெரிஞ்சு பிடிச்சவனுக்கு பெசாம வாய மற்றவர்கள் எல்லாம் சொல்லிடாத இந்த ரகசியத்தை. ஒரு நாள் சாயங்காலம் ஒரு வேடிக்கை கேளுங்க. ராமாயணத்துல யுத்தம்ங்கிறது பகல் இரவு பார்க்காம நடக்கும். இந்திரஜித் ராத்திரி வேளையில அம்பு மழை பொழிவான். மேகத்தின் பின்னால மறைந்து கொண்டு பொழிவான். குரங்குகள்லாம் திண்டாடும், எல்லாம் சாகும், உயிர் வரும், சாகும், உயிர் வரும். இந்த நாமளே சொல்லுவோம்ல, உயிர் போற மாதிரி வலிக்கிறது அப்படிப்போம். அது மாதிரி அந்த செத்து பழக்கம் எல்லாமே குரங்கெல்லாம். இங்க மகாபாரதத்தில் அப்படி இல்லை. அறப்போர், தர்ம யுத்தம். 18 நாள் தர்ம யுத்தம். காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு முடிச்சிடணும். யாரும் அடிக்கூடாது, ஞாபகம் தப்பி போய் அடிச்சிருக்கூடாது. அப்படி அடிச்சுட்டான் அவன். அஸ்வத்தாமன் துரோணருடைய மகனாக கருதப்படுபவன் பஞ்சபாண்டவருடைய சின்ன குழந்தைகளை 5 பேரை அடிச்சுட்டான் ராத்திரி வேளையில தூங்கிட்டு இருக்கு. ஆனா அவனை சில வேளை கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடுவோம்னா, குருவுடைய புத்திரன். எப்படி ஆசிரியரை நீங்கள் மதிக்கிறீர்களோ அந்த ஆசிரியருடைய மகனையும் நீங்கள் ஆசிரியர் போலவே மதிக்க வேண்டும்ங்கிறது சாஸ்திரம். அதுக்காக அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமான்ச விபீஷணா கிருப பரசுராமச்ச சப்தஏதே 7 பேர். சப்தஏதே சிரஞ்சீவினா. ஆண்கள் எல்லாம் நாளைக்கு சனிக்கிழமை எண்ணெய் குளியல், அபியங்க ஸ்நானம்னு பேரு சமஸ்கிருதத்துல. அபியங்க ஸ்நானம். ஆயுர்வேதம் சொல்றது, உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், உடல் நலம் வேணும்னா தினமுமே எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்கிறது. எனக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனேன், உடம்பு சரியில்லை, ஜலதோஷம் ஜுரம்னு போனேன். அவர் சொன்னாரு, நீங்க எண்ணெய் தேய்ச்சிக்கிறீங்களா அடிக்கடி? ஆமாம், சனிக்கிழமை புதன்கிழமை தேய்ச்சிப்பேன் அப்படின்னு. அப்ப தேய்ச்சி கூடாதுன்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். எண்ணெய் விலை ஜாஸ்தியா இருக்கு, எண்ணெய் கலப்படம் இருக்கு, நல்ல எண்ணெயே கிடைக்கல. இசப்தி எண்ணெய்ங்கிறீங்க, மக்கள் எண்ணெய்ங்கிறீங்க, இன்னொரு எல்லாம் விலை ஜாஸ்தி பண்றதுக்காக கேட்குறீங்க, அதனால குளிக்கூடாதுன்னு, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கூடாதுன்னாங்க. சொன்னாரு. நீங்க நல்ல டாக்டர் இல்லைன்னு ஒண்ணு. அதுதான் வேலை. நமக்கு என்னன்னா, வைத்தியோ நாராயணோ சரி. புதனோ சனிக்கிழமையோ என்னைக்கு உங்களால எண்ணெய் தேய்ச்சிக்க முடியுமோ, பெண்கள் செவ்வாயோ வெள்ளியோ என்னைக்கு தேய்ச்சிக்க முடியுமோ அன்னைக்கு ஏகாதசி, அன்னைக்கு விரதம், அமாவாசை அப்படிலாம் இருக்கக்கூடாது. பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அது சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டாம், எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம். அதனால எதுக்கு சொல்ல வர, அந்த ஸ்நானம் பண்ணும் பொழுது இந்த 2 வரியே சொல்லுவோம். 7 பேர். அஸ்வத்தாமா பலிகி, மகாபலி சக்கரவர்த்தி. நேற்று 3வது பாசனத்தை தான் பார்த்தோம். இப்பவும் கூட சொன்னார். பலிகி வியாசா, வியாசாய விஷ்ணு ரூபாய, அவர் வேற ஒருத்தரும் இல்லை, அவரே தான், பகவான் தான் அவர். வியாச ரூபாய வியாசா கிருபா பரசுராமச்ச. அஸ்வத்தாமா பலிர்வியாசா அனுமான்ச்ச. அனுமானை பத்தி உங்களுக்கு தெரியும். அனுமானை பார்த்து கேட்டாங்க, நீங்க ராமன்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கீங்களே, வைகுண்டம் வந்துருன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் ராமன் சொன்னார், என் கூடவே நீ தானே என்னதானே பக்தி பண்றேன்னு, என் கூட மாட்டான். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருஷ்ணமத்த காஞ்சலி. என்னுடைய தலையை எங்க வணங்குவேன் சொன்னா, யார் ராமன் பேர் சொல்றாங்களோ வணங்குவேன். எனக்கு வைகுண்டம் வேண்டாம். வைகுண்டத்துல யார் ராமன் ஒருத்தர் இருக்காரா? இல்ல, அவர் பேர் பரமபதநாசன் வைகுண்டத்துல. ராமன் பேர் இல்ல, பரவாசுதேவன் பேரு. எனக்கு ராமன் இருக்கிற இடம் தான் வேணும், வேற வேண்டான்ற. அதனால சிரஞ்சீவியா இன்னைக்கும் இருக்காரு.
இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ராமாயணம் சொல்லும் பொழுது பக்கத்துல ஒரு பலகை, வெறுமை பலகை போட்டு வச்சிருப்பாங்க. உங்க வீட்டுல ஏதாவது அனுமான் இது இருந்ததுன்னா, விக்கிரகம் இருந்ததுன்னா அதை கொண்டு பக்கத்துல வச்சுப்போம். கேட்கறதுக்கு வந்துருவார். ராமாயணம் தான் கேட்கறதுக்கு வந்துருவார். ஒருவேளை திருப்பாவை கூட வந்துடுறாரு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க எப்படிப்பட்ட மாயன் என்ன பண்ணா ஹனுமான் விபீஷணன் ஒரு அரக்கன். விபீஷணன் அந்த இலங்கையிலேயே சாக பட்சணியா இருந்தவன், அதாவது வெஜிடேரியனா இருந்தவன், சைவ உணவு உண்டவன் ஒருத்தந்தான் ராட்சசன், அவன் தான் விபீஷன். மற்றவங்க எல்லாம் அசைவ உணவு. அதனால அந்த விபீஷன் நல்லவன். அதனால் விபீஷன் சரணாகதி நீங்க என்னுடைய சொற்பொழிவை கேளுங்க. அபயப்பிரதான சாரம்னு இதுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் இருக்கு. முடிஞ்சா கேளுங்க, அபயப்பிரதான சாரம். அப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் எழுதினது. அது விபீஷணனை பத்தி பேசினா அவர் சொன்ன மாதிரி 4 நாள் பேசணும். ஒவ்வொரு கேரக்டரையும் பத்தி, பாத்திரத்தையும் பத்தி நான் அவ்வளவு பேசலாம். விபீஷணா கிருபாச்சாரியன் ஒருத்தர் துரியோதனம் பக்கத்துல இருந்தார். நல்லவங்க எல்லாம் கூட அந்த பக்கம் இருந்தாங்க. பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், எல்லாரும் பேருக்கு ஆச்சாரியர். விதுரர் கூட ரொம்ப நல்லவர். அவரை பத்தி அப்புறம் சொல்லுவோம். அதனால இங்க அந்த மாதிரி 4 பேர் இருந்தாங்க கிருபாச்சாரியர். அதனால கிருபாகவும் சிரஞ்சீவி. கிருபா பரசுராமன் சொல்றதை கேட்க வேண்டாம், ஒரு அவதாரம், ராமனுக்கு முன்னாடி இருக்கிற அவதாரம். அதனால கோபப்படுவார். இந்த கோபப்படுறவங்க எல்லாம் நிறைய நாள் இருப்பாங்கன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. இந்த பிபி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் ரொம்ப நாள் இருப்பாங்க. ஜலதோஷம், அதாவது ஆஸ்மா இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நிறைய நாள் இருப்பாங்கன்னு வேடிக்கை சொல்லுவாங்க. ஏன்னா அது உயிர் போகாம துன்புறுத்துங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்படி இங்க அதே மாதிரி பெண்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்யும் பொழுது அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மந்தோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் மகாபாப விநாசனம்னு சொல்லி குளிக்கணும். இதெல்லாம் அது புள்ளி போடுவாங்க எண்ணெயில. எப்படி 5 புள்ளி, நாங்க 7 புள்ளி அப்படி போடுவோம். அப்படி இதெல்லாம் பிராக்டிக்கல் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கணும், திருப்பாசனத்தோட எல்லாமே சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். அதனால இவன் என்ன பண்ணா, மாயன் ஒரு வீட்டுக்கு போனா வெண்ணெய் எடுத்தான். வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு கயிறை எடுத்தா, கட்டிட்டா. யசோதையால கட்ட முடியல, ஆனா அவ கட்டிட்டா, இழுத்துன்னு வந்துட்டா. தரன்னு இழுத்துன்னு யசோதா, உன் பிள்ளை பாரு என் வீட்டுல திருடினான். கிட்டக்க வந்தா, ஏண்டி அவ கேட்டா, யசோதா உன் பிள்ளை ஏண்டி கட்டி வச்சிருக்க, என் பிள்ளைய கட்டலாம் கட்டாம. மாயன் கண்ணுக்கு பார்த்தா இன்னொரு குழந்தை தெரியுது, அவ குழந்தை. அவ திரும்பி பார்த்தா அவளுக்கு கிருஷ்ணன் மாதிரி தெரியுது. யசோதைக்கு பார்த்தா அது அவளுடைய குழந்தை மாதிரி தெரியுது. ஒரு வீட்டுக்கு போனான். இப்ப அவர் சொன்னார் ஒரு கதை, அதை முழுக்க சொல்றேன். ஒரு வரிதான் சொன்னார், முழுக்க சொல்றேன். சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கு. லீலா சுக்கர்னு ஒருத்தர் அனுபவிச்சார். கிருஷ்ண கர்ணாமத்தம்னு 300 ஸ்லோகம் அதுல சொன்னார். அவர் கற்பனையாவும் சொல்லலாம், அதையும் சொல்லலாம். கற்பனையாவும் நீங்க பெருமாள் எம்பெருமான சேவிக்கலாம், தப்பு இல்லை. அதனால நல்லதா இருக்கணும், நல்ல கற்பனையா இருக்கணும். ஒண்ணு அவளுக்கு தெரியாத மாதிரி நடிச்சா, அவனும் தெரியாத மாதிரி நடிச்சான். இதுதான் நடிக்கிறதுல எல்லாரும் கெட்டிக்காரங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால முதல்ல ஆரம்பிச்சா, கஸ்தம் பால, ஏய் பையா, டே பையா, நீ யாரான்னா, கஸ்தம் தொம் நீ கஹா, யாரு பால பையனே, ஒடிப்பயலே நீ யாரு, கஸ்தம் பால. என்ன சொல்லணும் அவன், என் பேர் கிருஷ்ணன், எங்க அம்மா பேர் தேவகி, அதனால டி கிருஷ்ணன். அதனால எங்க அப்பா பேர் வசுதேவன், அதனால வி கிருஷ்ணன். இப்போ வளர்க்கிற தாய் நந்தகோபன் என் கிருஷ்ணன். அப்புறம் கடைசியில அம்மா வளர்க்கிற தாய் ஒய் கிருஷ்ணன். அவ கேட்டா ஒய் கிருஷ்ணன் ஹியர் அப்படின்னு கேட்டான். எதுக்கு நீங்க கஸ்தம் பால. அவன் என்ன பதில் சொன்னான், திருட்டு பைய பலானுஜகா, பலராமனுடைய தம்பி. பல அனுஜகா, பலராமனுடைய தம்பினா என்ன, கெட்ட பேர்னா அண்ணனுக்கு போகட்டும் வேணும் அப்படின்னா. யாருடைய தம்பி திருடினா, பலராமனுடைய தம்பி திருடினான், கிருஷ்ணன் திருடல. யாருடைய தம்பி திருடினா, பலராமனுடைய தம்பி. ஊர் பூரா அது தம்பட்ட அடிக்கிறதுல பலானுஜகா. உடனே அவ கேட்டா, ஏன் இங்க வந்த, நீ எதுக்கு இங்க வந்த, எங்க வீட்டுக்கு நீ எங்க வந்த, கிம் இக தே, உனக்கு என்ன வேலை எங்க வீட்டுல, இக இங்கு, கிம் என்ன, தே உனக்கு வேற வேலை இல்லையா, எங்க வீட்டுக்கு எதுக்காக வந்த அப்படின்னு.
அவன் சொன்ன எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது, என் வீடும் உங்க வீடும் ஒன்னா இருக்கு பாக்குறதுக்கு, அதனால உங்க வீட்டுல 3 படி இருக்கும் வாசல்ல, எங்க வீட்லயும் 3 படி, அதுவும் 8 அடி நீளம், இதுவும் 8 அடி நீளம், 2 அடி அகலம், அதனால இதுவும் 2 அடி அகலம். பார்த்தேன் எங்க வீடுன்னு நினைச்சுன்னு வந்துட்டு, மண் மந்திரா சங்கையா, மண் மந்திரா என்னுடைய வீடுன்னு நினைச்சுட்டு வந்துட்டேன். அந்த சந்தேகத்துல வந்துட்டேன் உள்ள. சரி வந்துட்டேன்ல, வந்தேன்ல, எதுக்கு உள்ள வந்தேன்? அசல்ல தானே நிற்கணும். வீடுன்னு உள்ள வந்த உடனே இப்ப எங்கிட்ட 4 ரூம் இருக்கு, உங்ககிட்ட 10 ரூம் இருக்கு, ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுல சரி வந்தேன்ல உள்ள, நேர உள்ள போயிட்டியே, எங்க வெண்ணெய் இருக்குன்னு பார்த்து உள்ள போயிட்டியே, அங்க போய் பானை உள்ள ஏன் கையை விட்டேன்னு. கிமர்த்தம் ஹஸ்தம் பாத்திர நவநீத பாத்திர விவரே, ஹிந்தி தான் சம்திங் தெரியும் எல்லாருக்கும். நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் நெசேஹே, வெண்ணப்பானுக்குள்ள நீ எதுக்கு கையை விட்ட? அதுதான் அவர் சொன்னாரு, எங்க வீட்டு கண்ணுக்குட்டி காணா போச்சு, அது வெள்ளையா இருக்கும், அது உங்க பானைக்குள்ள வெள்ளையா இருந்தது, அதனால நான் கையை விட்டேன். அதாவது கையை விட்டியோ இல்லையா, என்ன கண்ணுக்குட்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்ப கையை எடுக்க வேண்டியதானே. என்ன அது வெண்ணேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டேன். இப்படிலாம் இருக்கு. அதனால அதுக்கப்புறம் சரி இவனை பிடிச்சி கட்டி உதைச்சு, இவனே ஒரு உத விட்டு அவனுக்கு யசோதாட்ட கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு பார்த்தா, ரிப்போர்ட் பண்ணலாமான்னு பார்த்தா, அவன் கூப்பிட்டான் மாதா, அம்மான்னு கூட்டான் இந்த பெண்மணிய. அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்லை, இதுகாரம் ஒரு 20 வருஷம் 30 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலையே, எனக்கு குழந்தை பிறக்கலையே, ஒரு ஊரார் குழந்தையாவது என்ன அம்மான்னு கூட்டுதே, கள்ள ஜனம் வந்துருச்சு அவளுக்கு. அதனால பிடிக்கிறத மறந்து போயிட்டா, ஓடி போயிட்டா. அதனால இப்படி பானைக்கும் ததிபாண்டன்னு இருந்தான், அவன் சொன்னா எனக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தா போறாது, இந்த எனக்கு தயிர் பானை இருக்கு, அந்த பானைக்கும் மோட்சம் கொடுக்கணும்னா கொடுத்தான் மாயன். மண்ணு வடமுதரை நிறைய சொல்லிட்டே போலாம், நேரம் சொன்னாரு. அங்கெல்லாம் கோவிலுக்கு போகும்போது சொன்ன அதே மாதிரி இங்க ஒரு சொற்பொழிவு பார்க்கும் போது சொல்லுவாங்க. அதனால நீங்க எத்தனை மணி வேணாலும் பேசலாம், நாங்க கோவிலை கூட்டிட்டு போயிடுவோம். ஏன் சார் உட்காந்துருக்கீங்கன்னு, இல்லை ஜமக்காலம் அடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன், அவ்வளோ ஆசையா உட்காந்துருக்கீங்களே அப்படின்னா, ஜமக்காலம் அடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன், மைக் எடுத்து வைக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன், அந்த மாதிரி இல்லாம சீக்கிரம். ஆனா இப்போ மண்ணு மண்ணுன்னா சிறந்தன. போன பாசுரத்துல பத்மநாபன் திருவனந்தபுரம், அதுக்கு முன்னாடி பாசுரத்துல ஓங்கி வளர்ந்த உத்தமன் உலகளந்த பெருமாள் திருக்கோவலூர், இந்த பாசுரத்துல வட மதுரை, மதுரான் பேர். நம்ம ஊர்ல இருக்கிறது மதுரா, அது இனிமையானது, கள்ளழகர் இருக்கிற ஊரு மதுரா, திருமாலிருஞ்சோலை இருக்கிற ஊரு. அதனால அந்த முன்னாடி ஆழிமழை கண்ணால முன்னாடி சொன்னோம், திருமாலிருஞ்சோலையும் சேர்த்துக்கணும். ஏன்னா ராமானுஜாச்சாரியர் ஆண்டாள் சொன்ன வார்த்தைக்கு அதை நிரூபிப்பதற்காக 100 தடா அக்கார அடிச்சல், அவர் சொன்னார் திருக்கண்ண முதுன்னு அழகா சொன்னார், அதை செஞ்சு எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். அதனால ஆண்டாளுக்கு அண்ணா விட்டார் அவர். அதனால பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னாளாயிட்டார் ஆண்டாள். அப்ப இங்கே மண்ணு வடமதுரை. இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், பிள்ளை இருக்கான், பல விதத்துல சொல்றோம், அப்படி சொல்லக்கூடாது, மைந்தன் சொல்றோம். வடமதுரை மைந்தனை அப்படி என்னன்னு கேட்டா, என்னுடைய பையன் நல்ல பையன், என்னுடைய பையன் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய பையன், பள்ளிக்கூடத்திலே மக்கா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சொல்லிச்சே நைஸா முதல் மார்க் வாங்கக்கூடிய பையன் சொல்லுவோம். மைந்தன் இவன் தான் பொய் சொல்லுவானே. ஆழ்வார் சொன்னார் ஏலா பொய்கள் சொல்லுவாங்க, ஏற்க முடியாத. இப்போ பொய் சொல்றதா இருந்தா பொருந்த பொய் சொல்லணும், நம்புற மாதிரி பொய் சொல்லணும். ஆஹா இவர் சொல்றது உண்மைதான் மற்றவங்களை நம்ப முடியாது, இவன் எப்படி இல்லை. ஆழ்வார் சொன்னார் ஏலா பொய்கள், ஏற்க முடியாத பொய்கள் சொல்லணும். அது மாதிரி சொல்ல நாம மைந்தன் சொல்லணும். மைந்தன் சொன்னா இந்த கோகுலத்திலேயே முக்கியமான ஒரு பையன். கடவுள் வேற தெரிஞ்சு போச்சு, கிருஷ்ணாவதாரம் எல்லாரும் கடவுள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வடமதுரை மைந்தனை. தூய பெருநீர் யமுனை தலைவன் அழகா சொல்லிட்டாரு. ராமாவதாரத்துல சீதையை ராவணன் அழைத்து கொண்டு, அதாவது தூக்கி கொண்டு போயிடும் பாடு, ராமன் புலம்பிக் கொண்டு கண்ணாலே அழுது அரற்றி, செடி கொடிகள் மரங்கள் ஆறுகள்
இயற்கை பொருட்கள், மலைகள் எல்லாத்தையும் கேட்கிறான். என்னுடைய மனைவி எங்கே, சீதை எங்கே பாத்தீங்களா? கோதாவரி நதிங்கிறது ஆறு, ஜலம் நிறைய ஓடினது. பேச முடியாம சொல்லுது, பேசல, வாயை திறந்து பேசல. ஏன் வாயை திறந்து பேசல? ராமாவதாரத்துல பேசக்கூடிய ஆறு தான், ஆனா ஏன் பேசல? செடி கொடிகள்லாம் பேசக்கூடியதான். ராவணனுக்கு பயந்து கொண்டு பேசல. அதனால கோதாவரி நதிக்கு கெட்ட பெயர் உண்டு. பதில் சொல்லல, ராமன் கேட்டும் பதில் சொல்லல, கடவுள் கேட்டும் பதில் சொல்லலன்னு. அது மாதிரி இல்லை இந்த யமுனைக்கு. யமுனை எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் செய்த உடனேயே அன்று இரவு ராத்திரி 12 மணிக்கு நடுநிசிக்கு வழி விட்டது யமுனை. அதனால சாதாரணமா சொல்றேன், யமுனையில ஜலம் இப்பவும் பாத்தீங்கன்னா, இப்போதான் சமீபத்துல கொஞ்சம் நிறைய தண்ணீர் இருக்கு. முன்னாடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் யமுனை ஜலம் ஒரே வற்றி தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி இல்லாமல் யமுனை இப்போ ஜலம் நிறைய இருக்கும். அதனால வற்றா நதின்னு பேரு, ஜீவ நதின்னு பேரு. அந்த யமுனையில நிறைய தண்ணீர் இருக்கு, அது நீர் யமுனை. பெருநீர் யமுனை நிறைய தண்ணீர் இருக்கு, பெருநீர் யமுனை. தூய்மையான நீர் இருக்கு, தூய பெருநீர் யமுனை. யமுனை நதியில ரொம்ப நாளாக ஆக்ரா பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய அவங்கெல்லாம் எஃப்ளூவன்ட் இருப்பாங்க. அதனால யமுனை பூரா அழுக்கா இருந்தது, ஃபுல்லா அது குளிக்க முடியாத அளவுக்கு அழுக்கா இருந்தது. இப்ப சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரதம மந்திரி தான் வந்து சரி பண்ணியிருக்காரு. காசியும் அப்படி சரி பண்ணியிருக்காரு, வாராணசியும் அப்படிதான் சரி பண்ணியிருக்காரு. எல்லாரும் போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்கு, இப்போ தூய்மையா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காவது சரி வயதானாலும் போயிட்டு வரலாம்னு யோசனை இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால தூய பெருநீர் யமுனை துறைவர் எப்படி சொன்னாரு? யமுனை, நீர் யமுனை, பெருநீர் யமுனை, தூய பெருநீர் யமுனை. இப்படி பின்னாலேயும் படிக்கலாம் பாசுரத்தை, படிச்சா அழகா. துறைவன் சொல்லிட்டார், யமுனா நதியில நீந்தி விளையாடி கோபிகளோடு ஜலக்கிரீடை செய்தவன் கண்ணன். அதனால யமுனையில எம்பெருமான் கண்ணன் நீராடியதாலே தூய பெருநீராய். வேற எந்த நதிக்கும் அந்த மாதிரி ஒரு உடுப்பினை இல்லை, பாக்கியம் இல்லை. அப்படி யமுனை துறைவன். அந்த அந்த யமுனை துறைவனை நாம் பாட வேண்டும். யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. அது அழகா சொன்னார். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை யாமுனாச்சாரியர் ஆள வந்தார்னு சொல்லிட்டார். இது வந்து ஆயர்ங்கிறது இங்க ஆசிரியர் குலம், இங்க வந்து ஆயர் குலம்ங்கிறது இடையர் குலம். இடையர் குலத்திலே தோன்றும் அணிவிளக்கு என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னா, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கற்பனையிலேயே சில பொய்களை கற்பனை பண்ணிடுவோம் நாமளே, அப்புறம் சந்தோஷப்படுவோம் அந்த பொய்க்கு கூட நாமளே. அது பொய்யும் அழகா இருக்கும். ஆங்கிலத்திலே கூட சொல்லுவாங்க, the lie is beautiful சொல்லுவாங்க. கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு கவி மகாகவி பொய் சொன்னா நன்றாகும். அந்த பொய்க்கு ஆனா காரணம் சொல்லணும், இந்த பொய்க்கு காரியம் சொல்லணும், என்ன செயல் சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த முடிவு என்னன்னு சொல்லணும். அந்த மாதிரி மூணும் சொல்லணும். அப்பதான் அதுக்கு பேரு கற்பனை. சம்ஸ்கிருதத்துல உத்பிரேக்ஷான்னு பேர், உயர்வு நவர்ச்சியனின் தமிழ். அப்புறம் ஹைப்பர் போலேங்கிறது பிரெஞ்சு. இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு கேட்டா, இந்த தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு யாருன்னு கேட்டா, யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் பிறந்த பிள்ளைதான் கண்ணன், தேவகிக்கும் மகதேவனுக்கும் பிறந்த பிள்ளை அல்ல என்று நம்பினார். இன்னொரு காரணம், எங்கூர்ல வந்து பிறந்திருக்கான். புண்ணியம் யாமுடையோன்னு பாசுரம் 28. புண்ணியம் யாமுடையோன். ஏன் நீ வந்து இங்க பிறந்ததுனால கரைவைகள் பின் சென்று காலம் சேர்ந்தும்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை. நீ எல்லாம் இடையர் குலத்தை சேர்ந்த, நீ ஒரு இடையர். அதனால ஏன் உன்னை இடையன்னு சொல்றோம்னா, இங்கதான் நீ பிறந்த, உன்னை பிறந்த ஊரே இதான் கோகுலம் தான் அப்படின்னு நிச்சயமா நம்பினாங்க. யாராவது ஒரு எதிர்த்து பேசினா கூட அவங்கள அடிச்சுடுவாங்க அவங்க கோபிகள், அந்த மாதிரி நினைச்சாங்க. அதனால எது உண்மை எது பொய்னே தெரியாம வளர்ந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு வலக்கை இடக்கை தெரியாதுன்னு சொல்லுவோம். இப்போ வீட்டில் கூட எது வலது கை எது இடது கைங்கிறது உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு சில இது இருக்கு, நியமங்கள். அதை தெரியாம செய்யக்கூடாது. இடது கையால ஒருத்தர் எடுத்து எதுவும் கொடுக்கக்கூடாது. வலது கை நல்லா இருக்கச்சே, வலது கை இல்லைன்னா விட இடது கையில இப்போ இந்த குங்குமம் கொடுக்குறாங்க, துளசி கொடுக்குறாங்க, பஞ்சக்காப்பு கொடுக்குறாங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்க, இடது கையாலே கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா கூட வலது கையால.
இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு இது ஒரு காரியம் இருக்கு. அதனால இடக்கை வலதுக்கை தெரியாத வழக்கை தெரியாத இந்த கோபியர்கள் என்ன நினைச்சாங்க, ஆயர்குலத்தில் தோன்றும் அணி விளக்கு. நம்ம ஊர்ல ஒரு தீபம் எப்படி பெரிய தீபம், அண்ணாமலை தீபம் மாதிரி எழுத்து வச்ச மாதிரி சின்ன பையன் அழகா இருக்கான், நமக்கெல்லாம் அலங்காரமாக ஆயர்குலத்தில் தோன்றும் அணி விளக்கு. அப்புறம் முன்னாடியே சொன்னோம், அது சுருக்கமா சொல்றேன். தேவகிக்கு தெரியாது தான் முன் 3 பிறவிகளிலே தன்னுடைய கணவனோடு சேர்ந்து தவம் செய்து பெற்ற பிள்ளைன்னு தெரியாது. ஆனால் கடவுள் தான் எனக்கு பிள்ளையா பெற வேண்டும் என்று தவம் செய்தவர்கள். அந்த 3 பிறவிகளையும் 3வது பிறவில தான் அவன் அனுகிரகமே பண்ணான். கண்ணன் தேவகிக்கு பிறந்தான், அதுவும் சிறையில பிறந்தான், 4 திருக்கைகளோட பிறந்தான். அப்ப அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர். குடல் விளக்கம், வயிறு அதாவது கர்ப்பப்பை காலியா இருக்கிறதுங்கிறது ஒரு கல்யாணம் ஆனோடனே குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்கும். அதனால தமிழ்ல என்ன கேட்போம், பூச்சி போட்டு வந்ததான்னு கேட்போம். அதனால கல்யாணம் ஆன உடனே விட மாட்டோம், மறுநாளே கேட்போம். இல்லை ஒரு அடுத்த 1 வருஷம் கழிச்சு தானே கேட்கணும். அதனால அப்போ ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு நம்ம குடுக்கி எடுத்துருவாங்க பக்கத்துல. என்னாச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை. என்னுடைய அக்காவும் கணவனும் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவா ஆயிட்டாங்க சமீபத்தில், போன 2-3 மாதம். அது ஒரு ஒரு சந்தோஷம்தான். அதனால கொள்ளு பாட்டி அந்த எள்ளு பாட்டியா ஆறுதெல்லாம் பாக்கியம் இருக்கணும். நாமளும் உயிரோடு இருக்கணும், நமக்கும் அந்த பாக்கியம் இருக்கணும், ஆரோக்கியமா வேற இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடாது 90 வயசுல. அப்படி இருக்குச்சு. அதனால ஆயர்குலத்தில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். இதுலதான் ஒரு மாயனையும் தாமோதரனையும் கனெக்ட் பண்ணுங்க, சேர்த்துங்க. எப்படி மாயன் ஒரு கயிறு எடுத்தா கட்டுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலையாம இருக்கிறதுக்காக, ஓடாம இருக்கிறதுக்காக. அதனால கதவை சாத்தி பார்த்தா நடக்கல, அதனால கதவை உடச்சுடும், தாப்பால உடச்சுடுறான். அதனால கயிறை வச்சு கட்டி பார்த்தா நல்ல கெட்டியா கயிறு, கப்பாணி கயிறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, நிலத்துல அது கிடைக்கும். அது அந்த காய்ச்சிருக்க நாருன்னு பேரு. அது உங்களால கத்தியால தான் கட் பண்ண முடியும். இப்போ டேப் வந்துருச்சு, பிளாஸ்டிக் டேப். அதனால கையால தான் கட் பண்ண முடியாது, கையால பிக்க முடியாது. அதனால ஒரு கயிறு எடுத்தா அது கட்டி பார்த்தா இடுப்புல, அந்த இடுப்பு சின்ன இடுப்பு தான், குட்டி இடுப்பு தான். அது கட்டி இந்த சுத்தி வரும்பொழுது 2 இன்ச்சு அங்குலம் குறையும். சரி, இன்னும் 2 கயிறு துண்டு எல்லாம் கிடந்தது, எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டா திருப்பி இடுப்பை சுத்தினா 2 அங்குலம் குறையும். மாயன் தாமோதரனை, தாமன கயிறு தமிழ்ல கிணத்துல இழுக்கும்போது தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம். 8 மாதிரி சுற்றி வச்சிருப்பாங்க கடையில, அதனால முரடா இருக்கும். அதை வச்சுதான் வாளி குடம் எல்லாம் தூக்கும். அது ஜகடை இருக்கும். அதனால ஜகடை இருந்தாதான் சுலபமா தூக்க முடியும் கிணத்துல. அதனால அந்த தாம உதரம்னா வயிறு, அதனால தாமோதரம் பேரு. இந்த ஊர்ல என்ன பார்த்திருக்கீங்களா, எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய இடுப்பை சேவிக்கணும், மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏதாவது புத்து அலங்காரம், முத்தங்கி சேவை அப்படின்னு நிறைய சேவை இருக்கு, அதனால மறைச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு தழும்பு இருக்கு. இப்போ இங்க ரங்கநாதனுக்கு இடுப்புல ஒரு அந்த கயிறு கட்டின தழும்பு, அந்த அடையாளம் வடு இருக்கு, அதை சேவிக்கணும். அப்படி சேவிக்க முடியலன்னா கற்பனையில சேவிக்கணும், இருக்கிறதா சேவிக்கணும். அப்புறம் எப்போ கிருஷ்ணாவதாரம் நடந்தது துவாபர யுகத்துல, நாம கலியுகத்துல இருக்கோம். எம்பெருமான் வெண்ணெய் சாப்பிட்டாங்கிறது தெரியும். அதனால உள்ள சந்நிதிக்கு உள்ள சங்கரான் சந்நிதிக்கு உள்ள போகும்பொழுது வெண்ணெய் வாசனை இருக்கணும், தெரியணும். ஃப்ரிட்ஜில் வச்சா 4 நாள்ல ஊசி போயிடும், இது யுக கணக்கா ஊசாது. அதனால எம்பெருமான்ட்ட இருக்கிறதுனால எதுவுமே நன்றாகும். அந்த வெண்ணெய் வாசனை அடிச்சா நமக்கு பக்தி இருக்கணும். நீங்க என்ன எல்லாருக்கும் உபதேசம் பண்றீங்க, உங்களுக்கு சரி, எல்லாரும் அனுபவிக்கணும். அதுக்காக தான் கற்பனையாவது பண்ணி வெண்ணையை நாமளே கையில எடுத்துட்டு போய் அந்த வாசனை வருதான்னு பார்த்து. அது மாதிரி தாமோதரன் கட்டி பார்த்தா வரல, கயிறு போதவே இல்லை, எவ்வளவு கயிறு நீளமா இருந்தாலும் போதலை. அப்ப இந்த இடுப்பை வேற வளைச்சு கிளைச்சு கொடுக்குறான், அதுல இன்னும் அந்த கயிறு அருந்து வேற போயிடும். நான் உனக்காக சௌரியமா பண்றேன்னு இடுப்பை விளைக்கிறான், அது கயிறு அருந்து போயிடும்.
பழைய கயிறா இருக்கும். அதனால இந்த கயிறு கட்டிட்ட கடைசியில கட்டிட்டா. ஏன் கட்டிட்டா? கட்டுண்ண பண்ணிய பெருமாள். கண்டினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாள். அவ கட்டல, இவன் கட்ட வைத்தான். அதுதான் மாயம். தாமோதரனே தூயோமாய் வந்து நாம் குளிச்சுட்டு வரணும் கோயிலுக்கு, அது சந்தேகம் இல்லை. காலையிலேயே குளிச்சுட்டு வரணும், சாயங்காலமும் குளிச்சுட்டு வரணும். சன்னியாசிகள் 3 தடவை எச்சிகள். நமக்கு அப்படி 3 தடவை வேண்டாம். நமக்கு ஏதாவது உடல்ல நாற்றம் வீசத்தான் வீசும். என்ன அழுக்கு உடம்புன்னார் ஆழ்வார். உடம்புங்கிறது அழுக்கு. குளிச்சுட்டு திருப்பி வந்தா திருப்பி அழுக்கு. அதனால மண்ணிலேயே புரண்டவன் கண்ணன். அதனால தாமோதரனை தூயோமாய் வந்து குளிச்சுட்டு வரோம். நம்மகிட்ட கையில பூ இருக்கு, மார்க்கெட்ல வாங்கிட்டு வரோம். சாத்தார வீதியில போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு பெரிய வீடு இருந்து தோட்டம் இருந்து அந்த தோட்டத்துல நீங்க மல்லிகைப்பூ செடி போட்டு அதை வளர்த்து அதை பூக்க வச்சு அந்த பூவை எடுத்துட்டு வரும். அதனால உங்க வீட்டுல இருந்து எடுத்துரும், வேற ஒண்ணும் இல்லை. கடையில போய் காசு கொடுத்து வாங்கலாமே தவிர உங்க வீட்டுல இருந்து எடுத்துரும். சொல்லாம, மோகன்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு வரக்கூடாது. மோகன் அவர் சொன்னார், எடுத்துக்கோங்க சார் 10 பூ எடுத்துக்கோங்க, எனக்கு 10 பூ இருக்கு. இல்ல, கேட்டு கூட வாங்க. நல்ல தூயோமாய் வந்து நாம் மனசு தூய்மையா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது மெதுவா போகணும், போட்டு விட்டு எரியக்கூடாது. பார்த்தீங்கன்னா சில பேர் அவருக்கு அடிபடுற மாதிரி, பூவால அடிபட முடியாது, இருந்தாலும் அந்த மாதிரி முரட்டுத்தனமா போடக்கூடாது. தூவி தொழுது ஒவ்வொருத்தரையும் திருநாமம் சொல்லி சொல்லணும். கேசவாய நமகா, தாயாருடைய சொல்லணும் ஸ்ரீயை நமகா. இப்போ எல்லாம் திரும்ப இப்போ இன்னைக்கு ஒரு அதிசயம் கேளுங்க. எல்லாரும் தினம் ஒரு அதிசயம் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இது நடந்ததுன்னா உடனே. இன்னைக்கு காலையில நான் சொன்னேன், சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்தது. இது பராசர பட்டர் இந்த ஊர்ல எழுந்தருளிருந்தார். அவருடைய அப்பா வந்து கூரத்தாழ்வானை பத்தி பேசியிருந்தார். அவர் இந்த கூரத்தாழ்வானுக்கு 2 மைந்தர்கள் சொன்னேன், பிள்ளைகள் மைந்தர்கள். இந்த மைந்தர்ல ஒருத்தர் பராசரப்பட்டர், இன்னொருத்தர் வியாசப்பட்டர். அந்த 2 பேரையும் பேர் வச்சது ராமானுஜாச்சாரியர். கூரத்தாழ்வான் எம்பெருமானார் ராமானுஜாச்சாரியுடைய வயது முதிர்ந்தவர். கூரத்தாழ்வான் ராமானுஜ தரிசனத்துக்காக, அந்த பிலாசபிக்காக தன் தரிசனத்தையே எழுந்தவர், கண்ணையே எழுந்தவர். அதுக்காக வெறுமை கண்ணாடியில் கூலிங் கிளாஸ் போட்டு வெடிக்க. அதனால தூயோமாய் வந்து அந்த கூரத்தாழ்வானுடைய பையன் மைந்தன் பராசரப்பட்டர் இங்கே என்ன பண்ணார், அந்த கூரத்தாழ்வான் என்ன பண்ணார், அந்த 2 குழந்தைகளையும் கொண்டு எம்பெருமான் ரங்கநாதன் சந்நிதியில கொண்டு விட்டுட்டார். நீ பார்த்துக்கணும். நம்ம வீட்லயே நம்ம அப்படிதான் என்ன பண்ணுவோம், தூளி கட்டி நீ கொஞ்சம் ஆட்டிக்கோ, நீ கொஞ்சம் ஆட்டு அப்படின்னா கை வலிக்கணும்னு ஆட்டும். அதனால ஆட்டுறதுக்கே கை வலிக்கும். அதனால தொட்டில் இருக்கும், தொட்டில் ஆட்டணும். அதுவே இப்போ ஏதாவது மிஷின் வச்சு ஆட்டுறீங்களான்னு. அதனால தூணை, அந்த திருமணத்தூணு 4 தூண் இருக்கு, அதுக்கு நடுவில் கைத்தை கட்டி தூளி கட்டி அந்த இடத்துல இங்கே பராசரப்பட்ட அந்த குழந்தைய அங்கே பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பராசரப்பட்டர் கொஞ்சம் வளர்ந்த ஒரு பாடு ரங்கநாதனை பார்த்து சொன்னாரு, உனக்கு கோபம் வராது இல்லையா அப்படின்னா. வராது, என்ன சொல்லு அப்படின்னா. நான் ரங்கநாயிகாவை பத்தி பாட போறேன், ஆனா உன்னுடைய சன்னதியில் தான் பாட போறேன். உன்னுடைய திருமார்பில் அவ இருக்காங்கிறது தெரியும். அதாவது சைன திருக்கோலத்திலே ரங்கநாதனுடைய திருமார்பில் இருக்கான். அதே மாதிரி நம்பெருமாளாகிய நின்ற திருக்கோலத்திலும் திருமார்பில் இருக்கா மகாலட்சுமி. அது எப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆகமத்துல 3 இது இருக்கு. அதனால லயார்ச்சா ஒண்ணு லயார்ச்சா, அதாவது எம்பெருமானுடைய சேர்ந்து இருக்கக்கூடியது. அதான். அப்புறம் அதிகாராச்சான்னு பின்னால சந்நிதி இருக்கு, ரங்கநாயகா சந்நிதி பின்னால இருக்கு. அதை தான் முதல்ல நாம சேவிச்சுட்டு இங்க வரணுங்கிறது பல பேருக்கு தெரியும், தெரியாதுன்றதை விட தெரியும். தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளுக்கு. அது மாதிரி நின்ற பெருமாளுக்கு நின்ற திருக்கோலத்துல போகார்ச்சான் பேர். சாரி, படுத்துன்ற சைன திருக்கோலத்தில் இருக்கிறவருக்கு போகார்ச்சான் பேரு. நின்ற பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமிக்கு லயார்ச்சான் பேர். இப்படி 3 ஆகம பிரகாரம் இங்க இருக்கு இந்த கோவில். அதனால பாஞ்சராத்திர ஆகமம்னு பேர். இதுவும் பாஞ்சராத்திர ஆகமம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா,
தாமோதரனை தூயோமாய் வந்தனாம் தும்மலத்தொழில் வாயினால் பாடி. இப்போ வாயினால் பாடி முதல்ல மனதால சிந்தித்து விட்டு தானே என்ன சொல்ல போறோம்னு தெரிந்து கொண்டு தானே வாயினால பாட முடியும். ஆனாதான் இவன் கோபி ஆயிட்டாளே ஆண்டாள். முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி பின்னாடி சொல்ல வேண்டியது, முன்னாடி சொல்லி முன்னாடி பின்னாடி சொல்றது. அப்படி அங்குதான் பரமநடி பாடி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டாம்னு அடுத்தது சொல்லி, அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம்னு அடுத்து சொல்லி மாத்தி மாத்தி மாத்தி. அது மாதிரி இங்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இப்போ சொல்றீங்க, இப்ப இன்னைக்கு என்ன ஒரு அதிசயம் சொல்ல வந்தேன்னா, பராசர பட்டருடைய குணரத்ன கோஷம் ரங்கநாயிகாவை பற்றி 61 பாடல்கள். அதுல பெரிய பெரிய திருநாமங்கள்லாம் இருக்கு. விஜிரும்பண வைஜெயந்தி அப்படின்னு இருக்கு. இப்படிலாம் இது நான் 2 பாதம் தான் சொன்னேன். நான் அப்புறம் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஸ்ரீ நாமாவளின்னு டைப் பண்ணிங்க. SHRII ஸ்ரீ நாமாவளி NAMAVALI அப்படின்னு டைப் பண்ணிங்க. இன்னைக்கு வந்துடும். அப்லோட் பண்ணியாச்சு. 121 திருநாமங்கள் எழுத முடிஞ்சது பாக்கியம். இந்த 121 திருநாமங்களை எழுதி முடித்தேன், அப்லோட் பண்ணேன். என்னைக்கோ எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் அப்லோட் பண்ணேன். எல்லாத்தையும் சொன்னேன். ஓம் ஸ்ரீம் சொல்லிட்டு நமகான் கடைசியில் முடிங்கன்னு சொன்னேன். நானும் அதை சொல்லிட்டேன். முக்கால்வாசி நடுவில் விட்டு போச்சு, மறந்து போய் முடிச்சு வந்து திருப்பதியிலேருந்து இன்னைக்கு ஃபோன். எதுக்குன்னு கேட்டால் திருப்பதிக்குலாம் தான் இங்கே பேசுகிறேன். திருப்பதியால் தான் இங்கே பேசுகிறேன். சீனிவாசனால் தான். இன்னொரு திருப்பதியிலேருந்து ஃபோன். திருப்பதி சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயத்தில் சம்ஸ்கிருதத்தில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. வர திங்கட்கிழமை பேசணும்னு சொல்லியிருக்காங்க. பாஞ்சராத்திர ஆகமத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆகமத்தில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, எதுக்காக கோவிலுக்கு வரோம்னு எழுதணும். உற்சவாக கிமர்த்தம் பரமார்த்தாக அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதை இப்போ நாளைக்குள்ள 10 பக்கம் எழுதி 1 மணி நேரம் பேசணும். சாயங்காலம் சொன்னாங்க 5லேருந்து 6ன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 6:30 இங்கே உபன்யாசம் இருக்கு, நாளைக்கு மத்தியானம் 2 மணி 3 மணி வச்சுக்கோங்கன்னு கேட்டிருக்கேன். வைசாந்தரை கேட்டிருக்கேன், குலப்பத்தியை கேட்டிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன், இந்த நாமாவளி எழுதினத்துக்கும் தாயார் நாமாவளி எழுதினத்துக்கும் உடனே எனக்கு 1 மணி நேரத்துல இந்த போன். இதுதான் அனுகிரகம். அதான் எதுக்கு சொல்ல வேண்டாம், ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம் எப்படி வரும்னு கேட்டா இப்படிதான். திடீர்னு வேற மாதிரி வரும் உங்களுக்கு. அப்படிதான் எப்படி நீங்க என்ன கேட்டீங்களோ அது உடனே வரும்னு சொல்ல முடியாது. வேற விதத்துல நல்லது வரும், நல்லது வரும். தூயோமாய் வந்து நாம் தும்மல துபி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அர்த்தம் தெரிஞ்சு நீங்க அந்த நாமாவளியை சொல்லணும். கேசவாய் நமஹா 3 அர்த்தம் சொல்லணும். முடி அழகான இருப்பவன், பிரம்மாவையும் பரமசிவனையும் காப்பாற்றுபவன், கேசி என்ற குதிரையை கொன்றவன், 3 அர்த்தம் சொல்லணும். அப்படிதான் கேசவாய நமகான். என்ன பண்ணணும், நீங்க கேட்டுக்கோங்க, தெரியலன்னு கேளுங்க. நான் கேட்க ராத்திரி 12 மணிக்கு கேளுங்க சொல்றோம். அதனால என்ன அர்த்தம், நான் கூட சொன்னேன், ரிஷிகேஷாய நமஹா. ரிஷிகம்னா இந்திரியம், புலங்கள். நமக்கு உடம்புல 11 இந்திரியம் இருக்கு. மனசு 11வது இந்திரியம். அந்த 11 இந்திரியத்துக்கும் தலைவன் இவன் தான் ரிஷிகாலாம் ஈஷா. அப்படி புரியாம சொல்லக்கூடாது. தமிழ்ல ஆழ்வா சொல்லிட்டார், இருடிகேசன். தமக்கு பல்லாண்டுலேயே இருக்கும் இருடிகேசன், பல்லாண்டு பல்லாண்டு பாடுதமே. ஆனா அந்த மாதிரி இங்க வந்தனால் துமல தூவிட்டு வாய்நாள் பாடி மனத்திலா சிந்திக்க போய் என்ன. இப்போ நாம சாஸ்திரம் எழுதும்போது பெரியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நல்லதையும் எழுதி வச்சுட்டாங்க, கெட்டதையும் நமக்கு அறிவுறுத்தத்துக்காக எழுதி வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு கோபம் தான் பெரியவங்க கூட. என்னன்னு கேட்டா, புண்ணியத்தை பத்தி நிறைய ஒன்றும் சொல்லலையே. புண்ணியத்துக்குன்னு ஒரு இடம் சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் கற்பனை தான். எல்லாமே கற்பனை. ஞாபகம் வச்சுங்க, நரகம் கற்பனை தான். நாம கஷ்டப்பட்டா இங்கேயே நமக்கு நரகம், நாம இன்பம் அனுபவித்தாங்க இதான் சொர்க்கம் நமக்கு. பூலோக வைகுண்டம்னு ஏன் பேர் இதுக்கு, சொர்க்கம்னு பேர் இருக்கு இந்த ஊர். சொர்க்கம், ஸ்ரீரங்கம்ங்கிறது சொர்க்கம். சொர்க்கம் மாதிரி நீங்க நினைக்கணும்னு சொல்றோம். அப்படி எல்லாமே கற்பனை தான் வச்சுங்க. ஒரு சொர்க்கமும் நரகமும் கற்பனை தான். புண்ணியம் பண்ணா சொர்க்கம் போயிட்டு திரும்பி வந்துடணும், பாபம் பண்ணா நரகம் போயிட்டு திருப்பி இங்க வந்துடணும். எங்க வந்துடணும், என்னவா வந்துடணும்னு தான் தெரியாது. மனுஷனா வரானா இல்ல கொசுவா வரானா தான் தெரியாது. அதனால எப்படி தெரியாது. அதனால வந்து நாம் தூமல வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க 3 சாஸ்திரத்தில் சொன்னாங்க. 3 பாபம் இருக்கு. நாம பிறந்த உடனே நமக்கு கடங்காரன். நாம 3 பேரும் கடன், 3 கடன் இருக்கு. நம்முடைய கடமைகளை, அதாவது நம்முடைய பெற்றோர்களுக்கு
தாத்தா பாட்டிக்கும் சேர்த்துங்க. நம்முடைய பெரிய வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்குன்னே சொல்லுங்க. உறவினர்களுக்கு நம்முடைய கடமையை சொன்னா அது பேர் பித்திரு கடன்னு பேர், பித்திரு ரிணம். அது நாம சில பேர் என்ன சொல்றாங்க, நான் 50 வருஷமா எங்க அப்பா சின்ன வயசுலயே போயிட்டாரு, திவசம் பண்ணிட்டு இருக்கேன், சார்த்தம் பண்ணிட்டு இருக்கேன், நான் சத்தையா பண்ணிட்டு இருக்கேன், அது பேர் சாத்தம். அதனால நீங்க உயிரோடு இருக்கச்சே உங்க கவனிச்சிங்களா? உயிரோடு இருக்கச்சே கவனிங்க. நான் அவர் போன ஒருபாடு நான் சாத்தம் பண்ணுவேன், நான் 10 பேருக்கு தானம் பண்ணுவேன், நிறைய பேருக்கு பணம் கொடுப்பேன், பதியாராதனம் பண்ணுவேன், அப்படிலாம் சொல்லப்படுவேன். இருக்கிற போது அவர் சொன்னதை கேட்டீங்களா? அவருக்கு மகிழ்ச்சி கொடுத்தீங்களா? அப்பாதான் பார்க்கறதுக்கு எதிர்க்க இருக்கிற தெய்வம், அம்மா தான் வீட்டுல இருக்கிற தெய்வம். நீங்க தெய்வத்தை தேடி போக வேண்டாம், தெய்வம் பார்க்கலன்னு சொல்ல வேண்டாம். இங்க அச்சாவதாரமா இருக்காரு, வீட்டுல இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு எதுக்கு இங்க இது முக்கியம் சொல்ல முடியாது. அவங்கதான் முக்கியம். தினம் அவர்களுக்கு திருவடியில விழுந்து வணங்கணும். நீங்க பண்றீங்களா? என்னுடைய தாய்க்கு வணங்கியிருக்கேன், தந்தைக்கு வணங்க மறந்து போயிட்டேன். என்ன நேரம் இல்லை, நேரம் தாய்க்கு வணங்கி தினம் தினம். அதனால அந்த மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை தினம் அப்பா அம்மா சேவிச்சுட்டு போவேன். அப்போ அது இன்னும் நல்லா இருக்கு. இதுல அமெரிக்காவில் இருக்க அந்த பொண்ணு, அதுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. அந்த மாதிரி 2 குழந்தைகளா பிறந்தது. ஒரு தெரியும். இப்ப நல்லா இருக்காங்கன்னா பெற்றோரை கவனித்து கொண்டாங்கன்னு. நீங்க இருங்க முதியோர் இல்லத்துல, நான் பணம் அனுப்புறேன்னு சொன்ன பிரயோஜனம். வாயின் மனத்தில் போய அந்த பாபம் என்னன்னு கேட்டா, செய்யற பாபம் ஏற்கனவே பல பிறவிகளாக நாம செய்த பாபம்க்கு பேரு சஞ்சிதம். கியூமுலேட்டிவ் டெபாசிட் நான் பேங்க்ல சொல்றீங்க, சேர்த்து வச்சிருக்கீங்க பணம், அதை டெபாசிட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கூட ஒரு ஃபோன் வந்து, ஃபோனை வையுங்க சார் அப்படின்னு. ஏன் யாருங்க? உங்க மனைவிக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டேன். பணம் போடுங்க பேங்க்ல. நான் நீங்க யாருன்னு கேட்டேன். அவருக்கு என்ன போட்டிருக்கு, அவருடைய பேங்க் பேர், அவருடைய பேரு தனலட்சுமி கேனரான்னு போட்டிருக்கு. சரி, உங்க பேர் தனலட்சுமி, ஆண் தான் பேசுறாரு, என் பேர் தனலட்சுமியா இருக்க முடியாது. ஆனா தனலட்சுமிங்கிறது ஸ்கீம், அவர் பேர். அது பேங்க் போன்ல பண்றாரு. அவரு பேரை சொல்லுங்க, என்ன பேர் சொன்னாரு. நீங்க வைங்க போனேன், எனக்கு ஏற்கனவே இருக்கிற பணம் எல்லாம் இப்ப போட்டாச்சு பேங்க்ல, அதனால இவங்க இப்ப இனிமே கொடுக்க முடியாது, இல்ல கொடுக்கறதுக்கு இல்ல. புதுசு புதுசாக தருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் போடுங்க, நாளைக்கு கொஞ்சம் போடுங்க, மார்ச் மாதம் போடுங்க, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணும். அதனால வாயினா மனத்தில் போயப்படி அந்த ஒரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாபத்தை. எப்ப நீங்க பிறந்தீங்க, ஃபர்ஸ்ட் முதல்ல பிறந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சொல்றேன் வேடிக்கை, கடவுளும் நாமளும் ஒண்ணு. என்னன்னு கேட்டா, அவருக்கும் ஆதி இல்லை, அவருக்கும் அந்தம் இல்லை, நமக்கும் ஆதி இல்லை, நமக்கும் அந்தம் இல்லை. இந்த உடல் தான் போகுமே தவிர உயிர் போவே போகாது. ஜீவாத்மா எப்பொழுதும் இருக்கும். மோகன் பேரு, எனக்கு திருநாராயணன் பேரு, பேர் தான் மாறும், ஜீவாத்மா அப்படியே இருக்கும். எவ்வளவு கோடி ஜீவாத்மாக்கள் இருக்காங்க உலகத்துல. அதனால அவ்வளவு பேர் போவே மாட்டாங்க. யாரும் சாவுங்கிறது கிடையாது, நமக்கே மரணம் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால சஞ்சிதம். அதனால எப்ப முதல் பிறவி இல்லைன்னு தெரியாது. அதனால நான் பிறவியிலிருந்தே நல்லதும் நல்லதா நினைச்சுங்க, நல்லதும் பண்ணிருக்கேன், பாவமும் பண்ணிருக்கேன். மறந்து போய் பாவம் பண்ணிட்டேன், தெரியாதனமா பாவம் பண்ணிட்டேன். அதனால புண்ணியமும் பண்ணிருக்கேன், நினைவு தெரிஞ்சு புண்ணியமும் பண்ணிருக்கேன். அதனால இந்த புண்ணியம் பாவத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு எத்தனை பிறவிகள் இருக்குன்னு சில பேர் கணக்கு பண்றாங்க. 3,30,30,438 சொல்றாங்க. நீ யாரை நம்புறது? அது பேசுறவங்க தான், இந்த மாதிரி பேசுறவங்க தான் சொல்றாங்க, டிவியில எல்லாம் அடிக்கல வராங்க. அதனால ஒரு பெண்மணி சொல்றாங்க, எங்க மாமனார் சொன்னார். அதனால என்ன கணக்கு எப்படி பார்க்கணும்? கணக்கு பார்க்க முடியாது. 7 பிறவிக்கும் உன்னோடு உற்றோமையாகும். 7 7 49 கணக்கு பண்ணக்கூடாது. அதனால கணக்குக்கு அப்பாற்பட்டது எம்பெருமானுக்கு பெருமை. முதல் பாபம் சஞ்சிதம். அதுக்கப்புறம் நிச்சயமா நாம பாபம் பண்ணுவோம், நமக்கு சத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது பேர் ஆகாமின்னு பேர், வரப்போகுது. ஆகாமி, ஆகாமி போறது, கம்னா போறது, ஆகாம்னா வருது. நடுவில் ஒண்ணு இருக்கு, பிராரப்தம். அதை அனுபவிச்சுதான் தீரணுங்கிறான். ஐயோ, இந்த பாபத்தை 3 இருக்கு, 3 சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி போகும்னா இந்த 5வது பாசனம் சொன்னா போயிடும்.
போய பிழையும் புகுதருவான். போய பிழையும் சஞ்சிதம், புகுதருவான் ஆகாமி. நடுவில் சேர்த்துக்குங்க. ஏன்னா யமுனை நதி இருக்கு, கங்கா நதி இருக்கு, நடுவில் சாக்கடையை கொண்டு சேர்த்துடுறாங்களே. ஆனா சரஸ்வதினா இருக்கணும். அதனால சாக்கடை வந்து நடுவில் சேர்ந்தது. அதனால கைகேயை பற்றி ஒருத்தன் பாசன்கிற நாடகத்தில் திட்டினா, கங்கைக்கு யமுனைக்கு நடுவில் சாக்கடை மாதிரி வந்து கைகை அப்படின்னு ரொம்ப காரமா திட்டிப்பான். அதுக்கப்புறம் அவனே பரிகாரம் அது அப்புறம் சொல்றேன். நான் சம்ஸ்கிருதத்துக்கு என்ன அதனால போய பழியும் புகுதருவான் நின்றனவு சஞ்சிதம், ஆகாமி புகுதருவான், போய பழியும் பிராரப்தம். இந்த மூணையும் சேர்ந்து தீயினில் தூசாகும். பஞ்சம் எப்படி செருப்புல போட்டா உடனே எரிஞ்சிருமோ, எது போட்டாலும் நெருப்பு எரிக்கும். ஆனா பஞ்சு உடனே எரிஞ்சிடும். நம்ம இதுல மாணவனை பத்தி சொல்லும் பொழுது, நல்ல மாணவன் இல்லைன்னா வாழை மட்டைன்னு போவோம். நல்லா படிச்சான்னா கற்பூரம். கற்பூரம் நெருப்புல போட்டா உடனே எரியும். வாழை மட்டையை வச்சா எரியாது. வாழை மட்டை எரிஞ்ச வரலாறு உண்டு ஆதிசங்கரத்தை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவுக்கு காரியம் செய்யறதுக்கு தடை பண்ணாங்க. ஆனா சொன்னாரு, வாழை மட்டையை வச்சுட்டு அம்மாவை அந்த உடலை கடத்தி இழுத்துட்டு நதிக்கு இழுத்து. வாழை மட்டை எரிஞ்சு அவருக்கு. வாழை மட்டை பச்சை வாழை மட்டை பிடிக்கவே இல்லை, தீ பிடிக்காது. அதனால எதுக்கு சொல்ல போய பழியும் தீயினில் தூசாகும். தெலுங்குல சொன்னாரு செப்பு. தெலுங்குல ஆண்டாள் சொன்னா செப்பு. சொல்லு, நீ சொன்னா ஆயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பண்ணீங்கன்னா நிச்சயமாவே. இனிமே பாத்தீங்கன்னா இந்த பாசுரத்துல ஆளவந்தாருங்கிற ஆச்சாரியனை குறிப்பிட்டு அடுத்த பாசுரத்துல இந்த 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம், 15வது பாசுரம் வரலையும் 10 பாட்டு. இந்த 10 பாட்டையும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு பெண் தோழியை கூப்பிட்டு எழுப்புற மாதிரி. ஆனா அந்த இன்னைக்குதான் படித்தேன் வியாக்கியானத்துல, இந்த பெண் தோழிகள் 10 பேரும் ஒரு நல்லவர்களுக்கு ஒரு பிரதிநிதி மாதிரி. உலக அந்த வில்லிபுத்தூர் வந்து ரொம்ப செல்வந்தருடைய செல்வம் நிறைந்த ஊர். அதுதான் ஆண்டாளுக்கு சிறப்பு. ஆண்டாள் பிறந்தது ஒரு ஏழை ஊர்ல இல்லை, ஏழை கிராமம் இல்லை, பணக்கார கிராமம். அது மட்டும் இல்லை, முதல்ல பிறந்தது பெரியாழ்வார் தோட்டத்துல கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. பெரியாழ்வார் யாரு? அந்தன ஜாதியை சேர்ந்தவர், வேதம் படித்தவர். வேதம் படித்தா போறாது, உங்களுக்கு தெரியும். குருமுகம் அனதித்ய பிராக வேதான் அசேஷாம் நரபதி பரிக்லிப்தம் சுல்கம் ஆதாது காமம் சொசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜ குல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அவருடைய தனியனர். ஏன்னா த்விஜ குலம்னா அந்தனர் குலம். ஏன் அந்தனர் குலம் உயர்ந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, வேதம் படித்தா. வேதம் படிக்கிறது யார் படிக்கணும் அப்படின்னா, யஜ்ஞோபவீதம் இருக்கிறவங்க. யஜ்ஞோபவீதம் எப்படின்னா ஆச்சாரியன்ட்ட போய் தெரிஞ்சுக்கணும். அதனால அது வந்து அந்த அந்தனர் குலத்தை விட அடுத்த குலம் சத்திரியன் குலம். பாண்டியன்ட்ட போய் பொற்கிழி வாங்கினார். இவர் பொற்கிழி கொடுக்கல, எடுத்து கொடுக்கல ராஜா. அவரே கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பொற்கிழி. இப்ப கூட இந்த சமீபத்துல ஒரு 100 வருஷம் முன்னாடி கூட பொற்கிழி எல்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர். தங்கத்திலேயே நிறைய காசு, ஒரு மூட்டையா. அதுல மூட்டையில எவ்வளவு இருக்குன்னே தெரியாது, அவ்வளவு எல்லாம் புலவர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இந்த காலத்துல. இப்போ 1900 முன்னாடி. எதுக்கு சொல்ல வர, அந்த மாதிரி பெரியாழ்வார் அப்பா, தந்தை, வளர்த்த தந்தை. பாசம், குழந்தை இல்லை, ஆனா பாசம் அப்படி கொட்டினார். அதனால அவரை பத்தி சொல்லும் பொழுது நம்ம பரம்பரையை நினைவு வச்சுக்கணும். இதுதான் இந்த பாசுரத்து ஆரம்பம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. இப்போ ஆழ்மழை கண்ணால என்ன பார்த்தோம்? யோனித்யமச்சத பதாம்பக யுக்மனிக்ம வியாமோகத ஸ்துதிகராணி பிரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரதம். அது ராமானுஜரை பார்த்தோம். இதுல ஆளவந்தார பார்த்தோம் இந்த பாசுரத்துல. மேல குருமுகம் அனதீத்திய, வாத்தியார்ட்ட போய் கத்துக்கல பெரியாள். குருமுகம் அனதீத்திய. அதனால எல்லா வேதமும் அவருக்கு வந்துருச்சு. யாருடைய அவதாரம்? அவர் கருடனுடைய அவதாரம். கருடனுக்கு என்ன பேரு? வேதாத்மா. யார் சொன்னா? ஆளவந்தார் தான் தன்னுடைய ஸ்ரீஸ்துதியில 4 ஸ்லோகம் சத்துஸ்லோகியில சொன்னார்.
காந்தஸ்தே புருஷோத்தமா. தாயார் பத்தி சொன்னார், உன்னுடைய கணவனும் புருஷோத்தமன் பேரு, உன்னுடைய காதலன் காந்தஸ்தே புருஷோத்தமா. பணிபதிகி ஷையா, படுத்துக்கிறது பாம்பு படுக்கை. பணிபதி, பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் ஆதிசேஷன், அவனுடைய அவனை படுக்கையா வைத்துக் கொண்டு படுத்துட்டு இருக்க. பணிபதிகி ஷையாசனம், ஷையா ஆசனம், அவர் தான் உட்காரத்துக்கு சேர், அவர் தான் அந்த ஆதிசேஷன் தான். இருந்தால் சிங்காதனமா, சென்றால் குடையாம், சென்றால் குடையாம். கிருஷ்ணாவதாரம் பிறக்கும்போது மழை பொழிஞ்ச போது அந்த கிருஷ்ணனை கோகுலத்துக்கு மதுரா நகரத்திலிருந்து அழிச்சுன்னு போகும்பொழுது மழை பெஞ்சது ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா மழை பெஞ்சாதான் வெளியில எல்லாரும் வரமாட்டாங்க, கம்சன் அவனுடைய ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. அதனால மழை பெஞ்சு, சரியான மழை, என்ன மழை. குடை யாரு? ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், ஆழ்வார் பாட்டு. அதனால நிறைய தேவைகள், தொண்டுகள். ஆனா இங்க ஆதிசேஷன் கொடைபிடிக்க வந்தபோது அந்த ஆதிசேஷன் படுக்க, ஷையா ஆசனம், உட்காரத்துக்கும் அவர் தான் நாற்காலி. வாகனம், வாகனம் எது? வேதாத்மா கருடன் விஹகேஸ்வரா, பறவைகளுக்கெல்லாம் தலைவர். சரி, அப்புறம் நாமங்கெல்லாம் பிறக்கும் பொழுது நமக்கு யாரு கடவுள்னு புரிய மாட்டேங்குது. அதனால யவனிகா மாயா ஒரு திரை போட்டிருக்கு. திரை போட்டாங்களா தெரியாது, திரை போட்டிருக்கு. திரை போட்டா பார்க்க கூடாது. இந்த திரை என்னன்னு சட்டம்ங்கிற பேரு, திரைக்கு பேரு சட்டம். அதை வென்றவர் நம்மாழ்வார், அதனால சட்டக்கோப்பன் பேரு. அதனால அவர் சிறு பிறக்கும் பொழுதே, அம்மா வயத்துல நாம பிறக்கும் பொழுது ஒரு வாயு, ஒரு காற்று நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த காற்று நம்முடைய மூளையை மழுங்க எடுக்கும். யார் கடவுள்னு தெரியாது. கடவுள் இப்போ நீங்க சொன்னா யார் கடவுள்னு கேட்டா, நான் காட்டுறேன்னு காட்டு, ராமானுஜர் மாதிரி காட்டக்கூடாது, உறங்காவல்லிதாசன் காட்டின மாதிரி, சோழ அரசனை காட்டின மாதிரி காட்ட முடியாது. 2 கை 2 கால் அப்படின்னு சொல்லி காட்ட முடியாது, முடியாது. அதில் அளவில்லாதவன், அப்புறமேயன்னு பேரு. இங்க அந்த கையாசனம் வாகனம் வேதாத்மா யவனிகாமாயா ஜெகன்மோகி, உலகத்தையெல்லாம் குழப்பக்கூடிய ஒரு பெண் ஜெகன்மோகி. சரி, வேற சொல்லுங்க. பிரம்மேஷாதி சுரவ்ரஜா தொத்தாச தாசீகன். பிரம்மா, பரமசிவன், இந்திரன் முதலிய 33 கோடி தேவர்களும் உனக்கு அடிமைகள், அவருடைய மனைவிகளும் உனக்கு அடிமைகள். தொத்தாச தாசீகன். ஆனா உன் பேர் என்னன்னா ஒரே எழுத்து, ஸ்ரீஹி. சொல்லதான் சொல்ல முடியும், ஸ்ரீஹி. மகாலட்சுமி எழுத்த உடனே நம்ம ஒரு பேப்பர்ல என்ன எழுதணும்? பிள்ளையார் ஸ்ரீ அல்லது ஸ்ரீஹி போ, தமிழ்ல சமஸ்கிருதத்துல. அதனால ஸ்ரீஹி இதி நாமத்தே, உன்னுடைய பேரு ஸ்ரீஹின்னு ஒரே எழுத்துல இருக்கு. நான் எப்படி புரிஞ்சுக்கேன்? கதம் ப்ரூமம் ப்ரூமஹா பயம், பயம் கதம் பயம் ப்ரூமஹா ஸ்ரீரித்யா ஏவ நாமத்தே ப்ரூம கதம் துவாங்க. ரொம்ப சுலபமான சமஸ்கிருதம். 4 ஸ்லோகம் தான், இது முதல் ஸ்லோகம் தான் மட்டும் சொன்னேன், மீதியை நாளைக்கு பார்ப்போம். அதனால அடுத்த பாசுரம் உள்ளும் சிலம்பினகான். சங்கராபரணம், சங்கராபரணம் ஆதிசங்கர், அதாவது பரமசிவன் சங்கரனுக்கு எது அலங்காரம்னு கேட்டா பாம்பு. யாரு பாம்புன்னு கேட்டா ஆதிசேஷன். எத்தனை பாம்புன்னு கேட்டா 8. 8 திக்குகளுக்கு 8 பாம்பு. நம்மை காப்பாற்றிக் கொண்டு இருக்குது பாம்பு, நம்ம கடிக்கிறது பாம்பு இல்லை. நம்ம 8 யானைகள் நம்ம திக்குகளை காப்பாற்றுறாங்க. 8 தேவர்கள் காக்குறாங்க, இந்திரன், யமன், வருணன், அக்னி, குபேரன், நைருத்தன், அப்படி 8 பேர். அது மாதிரி 8 யானை, 8 பாம்பு, 8 தேவர்கள் நம்ம காப்பாற்றுறாங்க. அதெல்லாம் ஆணையிட்டது. அப்படி நாளைக்கு புல்லும் சிலம்பினாலும் பார்க்குறோம். எழுப்புறதுக்கு ஒவ்வொரு ஆழ்வாரா சொல்லுவாங்க. இன்னைக்கு மாயனை மண் வடமுறை மைந்தனைக்கு ஒரு ஆழ்வார் சொல்லுவாங்க. அந்த ஆழ்வாரை நாளைக்கு பார்ப்போம், என்ன ஆழ்வார். ஒவ்வொரு நாளா ஆழ்வார்ங்கிறது ஞாபகப்படுத்துறதுக்காக, எழுப்புறதுக்காக இல்லை. ஆழ்வார்கள்லாம் ஏற்கனவே எழுந்தவர்கள். இன்னொன்று எங்களுக்கு தெரியும், நாமெல்லாம் தூங்கக்கூடாது, மார்கழி மாதத்தை சொல்றீங்களே, சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நம்மளை சொல்றீங்களே. பகவான் என்ன பண்ணார்னு கேட்டார், ராமாவதாரத்தில் தூங்காம இருந்தார் 14 வருஷம். லக்ஷ்மணன் தூங்காம இருந்தான் 14 வருஷம். இந்த வரியோட இன்னைக்கு நிறைவு செய்வோம். இந்த வரி என்னன்னு கேட்டா, ஒரு வேடிக்கை என்னன்னா, நேத்தியே சொன்னோம், கடவுளே எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, உத்திட்டோ திட்ட கோவிந்த உத்திட்ட கருடத்வஜா உத்திட்ட கமலாகாந்த, 7 தடவை சொல்லணும் உத்திட்ட. அப்படி சொல்றதுக்கு பரதனுக்கு ஒரே ஆசை,
ராமனை பார்க்கறதுக்கு ரொம்ப வேகம் மனசு. மாமா வீட்டுல இருந்தான், யுதாஜித்னு மாமா பேரு, கே நாட்டுல இருந்தான். ரொம்ப நாளா அங்க இருக்கான், பிரிஞ்சிருந்தான். இந்த பிரிவாற்றாமையெல்லாம் ராமனை பார்க்கறது, ராமனை காட்டுக்கு துரத்தினது அவனுக்கு தெரியாது. தசரதன் மரணம் அடைந்தது தெரியாது. ஊருக்கு வந்தா அயோத்தியை சோபை இழந்து கிடக்கிறது, ஒரு கலை இழந்து கிடக்கிறது. எல்லாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அழறாங்க, ஒத்துணும் நல்ல காரியம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ள வந்தோடனே கைகிட்ட நேர போனா என்ன ஆச்சுன்னா, அவர் கைகை சொன்னா எங்க போகணுமோ போயிட்டாரு. அவர் யார் தானும் சர்வபூதானாம் தே பிதா கதா, உங்க அப்பா போயிட்டு துடித்தான். அப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு தசரதர், என்னுடைய பிள்ளை பரதன் இல்லை, அவன் எனக்கு காரியம் செய்யக்கூடாது, அந்திம காரியம் எனக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார். அவர் நீ தான் செய்ய வேண்டியது. வசிஷ்டர் சொன்னார், நீ தான் வேற இல்லை, ராமன் காட்டுக்கு போயிட்டான், லட்சுமணன் காட்டுக்கு போயிட்டான், சத்ருகன் சின்னவன், அதனால நீ தான் செய்யணும். அழுதுகிட்டே செஞ்சான். வந்தான், ராமனை தேடி வந்துட்டான், எல்லா படையும் அழிச்சுட்டு வந்தான். லட்சுமணனுமே குஹனுமே சந்தேகப்பட்டாங்க, என்னடா அது படையோட வராங்க பரதன், இங்க ராஜ்யம் வாங்கினது இல்லாம நம்மளை காட்டுல இருந்து தோட்டத்துக்கு வரான்னு நினைச்சான். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. லட்சுமணன் ஆதிசேஷன் அவதாரம், குஹனுக்கு படிக்கல, அவன் எப்படின்னு நினைக்கலாம் பரதன் நல்லவன் இல்லைன்னு நினைச்சான். பரத்வாஜர் கேட்டாரு, அதெல்லாம் இது மாதிரி சாஸ்திரமா இருக்காது, அப்பாட்ட வரம் கேட்டா உங்க அம்மா கைகேயி, அதனால அதெல்லாம் இப்ப அவர் போயிட்டாரு, நீங்க அதெல்லாம் வரலான்னு ஒன்றும் சரி பண்ண வேண்டாம், நீங்க ராமனை காட்டுல இருந்து வீட்டுக்கு அழிச்சு போயிடு, அயோத்திக்கு அழிச்சு போயிடு, அதனால அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு பரதராஜ். என்ன சொல்றான் பாப்போம், முதல்ல உங்க அட்வைஸ் நிறுத்துங்க. பரதத்தை பார்த்து அந்த மாதிரி பரதன் என்ன பண்ணா, தூங்கல, ராமன் பக்கத்துல இல்லைன்னா தூங்கல, ராமனை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, ராத்திரி பூரா தூங்கல. கேட்டான் சத்ருகனன், நீ ஏன் தூங்கலன்னு. எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனையே நினைச்சிட்டு இருக்கேன், அதனால நான் தூங்கல. தாமேவ ஆரியம் சிந்தையன்னு ஜாகர்மி, நான் முடிச்சுதான் இருக்கேன். நான் என்ன பண்ணேன்னு என்ன எழுப்புறீங்க, நீ சின்ன பையன், நீ தான் போய் குஹனை போய் இழுத்துட்டு வரணும். நிஷாதாதிபத்தியம் ஆணைய வேடத்தலைவனை நீ கொண்டு வா. எதுக்கு கொண்டு வர, காத்தால எழுப்புறீங்களே திருப்பி திருப்பி, நீங்க மட்டும் நீங்களும் தூங்குறது இல்லை, தூங்காதவங்க தூங்குறவங்களே எழுப்பிடணும். என்ன நீ நான் தூங்கிட்டேன், நான் தூங்காம இருக்கேன், நீ எதுக்கு தூங்குற அப்படின்னு பொறாமல் இருந்தா. அது மாதிரி என்ன அதுக்காக எழுப்புறியான்னு. இல்லை, நீ குஹனை கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னா, ஏற்கனவே யுஷ்ய ராத்திரிம் கங்கா கூலேச்ச ராகவாக, ராமன் இந்த கங்கை கரையில படுத்துட்டு இருந்தான் ராத்திரி. அவன் எழுந்து ஒரு படகுல ஏறி குஹன் கொண்டு போய் அடுத்த கரையில விட்டுட்டான். அந்த குஹன் தான் நமக்கும் அந்த கங்கை கரையில இருந்து இன்னொரு கரை போய் ராகவனை பார்க்கணும், என்னுடைய அண்ணனை பார்க்கணும், அதனால நீ ஏந்து போய் அந்த குஹனை இழுத்துப்பான். குஹா நிஷாதாதிபத்தியம் ஆணைய எழுந்துரு, உத்திஷ்ட சத்ருக்ன வாங்கி ஹே சத்ருக்ன உத்திஷ்ட எழுந்துரு. அது மாதிரி அதனால நீங்க நினைச்சுக்காதீங்க ஏதோ நாம தான் எழுப்பணும், பகவானும் இப்ப பார்த்தாலும் விஸ்வாமித்தர் எழுப்பினார், எழுதுறதுல எழுப்பினார். அதனால எழுப்புறதுங்கிறது நம்ம கடமை, எழுந்திருக்கிறது நம்ம கடமை, ரெண்டும் நம்ம கடமை தான். பெரியவங்களா இருக்கிற போது வீட்டுல பக்கத்துல, இப்போ நீங்களே சின்னவங்களா இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கூட எழுந்திருக்கணும். कवितार्किक संहाय कल्याण गुणपालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।